என் முன் அமர்ந்திருக்கும் நீதிபதி அவர்களே, என் அன்பான ஆசிரியர்களே, என் நண்பர்களே, வணக்கம். என் பெயர் திவன்யா பார்த்திபன். நான் 2ஆம் ஆண்டில் படிக்கிறேன். நான் இப்பொழுது இங்கே உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். என் கதையின் தலைப்பு என் ஆசிரியர். ஆசிரியரை நாம் குரு, ஆசான், ஐயே என அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆசிரியர் என்பவர் நாம் குற்றங்குறைகளை நீக்குபவர் என்றால் மிகையாகாது. என் பள்ளியில் மொத்தம் 13 ஆசிரியர்கள் உள்ளனர். அதில் என்னை மிகவும் கவர்ந்தவர் குமாரி சுவாதி ஆவார். அவரின் பூர்வீகம் கடாரம் ஆகும். அவர் 1999ஆம் ஆண்டு இப்புனித பூமியில் மிதித்தார். அவர் கடந்த 4 வருடமாக என் பள்ளியில் பணிபுரிகிறார். என் ஆசிரியர் அழகான அழகின் மறு உருவம். என் ஆசிரியர் தேவதை போல் அழகாக இருப்பார். அவர் கூந்தல் கருமுகில் போல் கருகருவென நீளமாக இருக்கும். உண்மையில் என் ஆசிரியர் செய்வனை திருந்தச் என்பதை கேட்ப தன் வேலைகளை செய்வார். பல யோசனைகளை பயன்படுத்தி பாடங்களை போதிப்பார். அவரின் போதிப்பினை என் மனதில் பசுமரத்தனை போல் பதியும். நல்ல சிந்தனையும் உயர்ந்த எண்ணமும் மனதில் தைரியமும் சொல்லில் உறுதியும் அறிவில் கூர்மையும் செயலில் நேர்மையும் என்றென்றும் நான் கடைபிடிக்க துணை புரிய வேண்டும். என்னை சரியாக வழிநடத்திய என்னை ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினேன். என் ஆசிரியருக்கு மிக்க நன்றி. வாய்மைப்படுத்ததுக்கு நன்றி. வணக்கம்.